உண்மையிலேயே எமது திருவாளன் ஒரு பெருந்தலைவர். அந்த வகையில் திருவாளனை கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக எனக்கு தெரியும். சிறந்த ஒரு நண்பரும் கூட. அந்த வகையில் நாம் நமது ஒற்றை காலத்தினை ஆரம்பிப்போம் என்று சொன்னவுடன் சரியாக ஆரம்பிப்போம் என்று சொல்லி நம்முடன் உறுதுணையாக நின்று ஆரம்பித்து இத்தருணம் அவர் இல்லாத போதும் அவரது தலைமைத்துவத்திற்கு கிட்டத்தட்ட மாவட்டத்தில் 14 விருதுகள் கிடைக்கப்பட்டது. அந்த வகையில் உண்மையிலேயே திருவாளனுடன் நான் நிற்கின்ற போதுதான் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ யாராக இருந்தாலும் வந்து அவரை உதவியில் கேட்ட பொழுது அவர் கணக்கோடு சிந்திக்காமல் பார்த்து பாராமல் அவர்களுக்கு ஆய்வு வழங்குவார். நாங்கள் கர்ணனை கருதவில்லை, ஆனால் கர்ணனை விட ஒரு சிறந்த தொழிலாளி என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்றால் கர்ணன் கூட பெண்களை மட்டும் அள்ளி வழங்கி கடைசி நேரத்தில் அவர் சொர்க்கத்திற்கு போக முடியாமல் தவித்த போது திரும்பி மீண்டும் வந்து அவர் தானத்திலே சிறந்ததானமான அன்னதானத்தினை வழங்கிய பின்புதான் அவர் சொர்க்கத்துக்கு சென்றார் என்று வரலாறுகள் கூறுகின்றன. அந்த வகையில் நமது திருவாளன் கர்ணனுக்கு மேலும் சென்று செயற்பட்டதாகத்தான் நான் எண்ணுகிறேன். அண்ணன் நம்மை விட்டு பிரிந்தாலும் அண்ணனின் நினைவுகள் என்றும் இந்த யாழ் மாவட்டம் மட்டுமல்லாது இலங்கையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் நிர்வகிக்கும் என்று கூறிக்கொண்டு அண்ணனை பற்றி ஏற்கனவே பல பேர் கூறியிருக்கிறார்கள். என்னை கூறவிட்டால் கூறிக் கொண்டே போவேன். அந்த வகையில் அண்ணன் இல்லாதது எதற்கு மட்டுமல்ல, நமது தேசத்திற்கும் பெருமையாக அண்ணனை போவதுடன் நீ வருவார்கள் என்பது எனக்கு தெரியாது. அந்த வகையில் பொருளாமையால் நடத்துனர்களின் கோரிக்கைக்கு அமைவாக எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.